இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நாளைக்கு கார்த்திக் கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் இருக்குங்க. அப்படியா? ஏறக்குறைய ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் மேடம். நாளைக்கு மட்டும் கார்த்திய அவங்க கூட்டிட்டு வரலன்னா கண்டிப்பா ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதியாயிடும். அதனால நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா வந்துடுறேன். என்னம்மா சந்தோஷமா இருக்க? நாளைக்கு கார்த்திக் கேஸ் கோர்ட்டுக்கு வருதுன்னு. அப்படியா? நல்ல விஷயம்தாம்மா. அந்த ரகுராமுக்கு அடுத்த அடி வந்துருச்சு. ஏற்கனவே அவன் பொண்ணு வீட்டு விட்டு போன வருத்தத்துல இருக்கான். இப்போ அவன் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போக போறான். நாம இந்த வாய்ப்பை மட்டும் விடக்கூடாதுன்னு. ஆமாமா, கண்டிப்பா இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஜானகி ஜெயிலுக்கு போனா அந்த ரகுராம் உடைஞ்சு போயிடுவாமா. நாம என்ன செஞ்சாலும் அந்த மாயா ஏதாவது குறுக்க பூந்து ஜானகிக்கு தண்டனை கிடைக்க விடாம பண்ணிடுவாங்க. அதுக்கு கார்த்திக் வெளியில வந்தா மட்டும்தான் முடியும். என்ன ஆனாலும் நாளைக்கு கார்த்திக்க மட்டும் வெளியே வர சொல்லக்கூடாதா? அதுக்கப்புறம் எப்படி ஜானகி வெளியில வரான்னு நான் பாக்குறேன். இந்த தடவை ஜானகிக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. அது நடக்காம நான் விட மாட்டேன். அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? கவலைப்படாத, அவங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு நாளைக்கு வெளியில கூட்டிட்டு வந்துருவேன். அது மட்டும் இல்ல, கதிர் இந்த தப்ப செய்யலன்னு பெரியப்பாவுக்கு புரிஞ்சிரும். கண்டிப்பா அவர் மனசு மாறும். நீ சொல்றதெல்லாம் சரிதான். கார்த்திகோட நிஜ முகம் தெரிஞ்சதுன்னா கதிர் என் லைஃப காப்பாத்திருக்கான்னு அப்பா புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, நான் வரேன். வீட்ல பெரியம்மா ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பாங்க. நான் போய் கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பாவம், என்னாலதான் அம்மாவுக்கு இந்த நிலைமை. என்னால இப்படி எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தனா, இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இதுதான் உண்மையை வெளியில கொண்டு வர்றதுக்கு சரியான வழி. நீ கவலைப்படாம இரு. நான் வரேன் கதிர். சரி, ஓகே மாயா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். அம்மா எனக்காக தான் அப்பாவை எதிர்த்து பேசினாங்க. அவங்க 2 பேருமே முன்ன மாதிரி இல்லாம பிரிஞ்சு இருக்காங்க. அம்மா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுது இல்ல? தனா, அவங்க எனக்கு அத்தை மட்டும் இல்ல, எனக்கு அம்மா மாதிரி. அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நாளைக்கு கண்டிப்பா அந்த கார்த்தி மாட்டுவான், கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏன்? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது. ஜானகி அத்தைக்கு தண்டனை கிடைச்சிடும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். நடக்கிற பிரச்சனை எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் அந்த கதிர தனா கழுத்துல தாலி கட்ட வைக்காம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. உன்னால தனா லைஃபும் போச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இதையே சொல்லிட்டு இருக்காத சீனு. அந்த கார்த்திக் எவ்வளவு பெரிய பொறுக்கின்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கு அவன் கூட கல்யாணம் நடந்திருந்தா தனா வாழ்க்கையே போயிருக்கும். அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவனை மறைச்சு வச்சுக்கிட்டு அந்த புவனேஸ்வரி விளையாடிக்கிட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டு இருப்ப? நீ அந்த கதிரை காப்பாத்துறன்னு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிச்சிட்ட. பாவம், ஜானகி அத்தி உன்னை நம்பி ஏமாந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீனு, நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளு. கேட்ட வரைக்கும் போதும். சீனு, இங்க பாரு மாயா, இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னா அதுக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அததான் நான் உனக்கு பதிலா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படி பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவனை கண்டுபிடிக்க தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சீனு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் சீனு. நீ பேசினதெல்லாம் கேட்டு நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். தள்ளு. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லல்ல? 1% கூட இல்ல. சரி, நீ நம்ப வேண்டாம். ஆனா நாளைக்கு அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவேன். அப்ப உனக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் சீனு.
தானே அவன் பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போனான். அவன் செத்துட்டான். கதிரவன் சார், கதிரவன் நான் சொல்ல இவரோட மாப்பிள்ளை தான். அந்த கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்கான். பெரியம்மா, நீங்க இன்னும் தூங்கலையா? இங்க தனியா என்ன பண்றீங்க? தூக்கம் வரல மாயா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏன் பெரியம்மா பயப்படுறீங்க? எதுவும் தப்பா நடக்காது. கண்டிப்பா உங்களை நான் ஜெயிலுக்கெல்லாம் போக விட மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு என்னை விட ஓ மேலதான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு பயப்படல மாயா. ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சிட்டா அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டா. அவரையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துவா. அவன் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்கிடுவா. ஏற்கனவே கொலகார குடும்பம்னு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டா. அந்த பேரு உண்மை ஆயிடக்கூடாது. அத நினைச்சாதான். பெரியம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. புவனேஸ்வரி என்ன சதி பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. நல்லவங்கள அந்த கடவுள் தோத்து போக விட மாட்டான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாயா. ஆனா ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு தெரியல. என்னவோ மனசு படபடனே இருக்கு. பயப்படாதீங்க பெரியம்மா, நியாயம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். எப்படியாவது நாளைக்கு அந்த கார்த்திக்க நான் கோர்ட்டுக்கு வர வச்சிருவேன். நீங்க எதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் நிம்மதியா தூங்குங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.